ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேமில் ஒரு சில அப்டேட்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் நம்பர் 1 அப்டேட்டாக ஃபோனில் போயிட்டு காலுக்கு போயிட்டு 00000, அதாவது 5 டைம் 0 நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பஞ்ச் அப்படின்னு ஒன்று ஆக்டிவேட் ஆகிருக்கும். அது என்னன்னா, நீங்கள் இப்போ ரோட்டில் நடந்துட்டுருக்கவங்க யாராவது அடிச்சிங்கன்னா அவங்க இப்போ அப்படியே போய் விழுந்துடுவாங்க. ஒரு சிலவங்க கிட்டேயே விழுவுவாங்க, ஒரு சில டைம் ரொம்ப தூரமாக போய் விழுவுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் 7112 அப்படிங்கிற சீட் கோட் கொடுத்தீங்கன்னா மூன் கிராவிட்டின்னு ஒன்று ஆக்டிவேட் ஆயிரும். மூன் கிராவிட்டினா நீங்கள் இப்போ ஏதாவது பைக் ஓட்டிகிட்ருக்கீங்கன்னா பைக் ஒரு மாதிரி முன்னாடி வீல் மட்டும் மேலே பறக்கும். இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், பைக்கோட முன்னாடி வீல் மட்டும் மேலே ஏறுது, பின்னாடி வீல் கீழே தான் இருக்குது. இது மூன் கிராவிட்டின்னு ஒரு சீட் கோடு. மூன் கிராவிட்டியோட சீட் கோடு 7112 அண்ட் சூப்பர் பஞ்சோடது 5 டைம்ஸ் 0. ஓகே, ஸோ நம்ம அடுத்தது போகலாம். அடுத்தது சேம் ஃபோனில் போயிட்டு காலுக்கு போயிட்டு 1216 அப்படிங்கிற சீட் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஜம்ப்புன்னு ஒன்று ஆக்டிவேட் ஆகும். அது சூப்பர் ஜம்பில் அல்ட்ரா சூப்பர் ஜம்ப்பு. ஸோ அப்படின்னா அல்ட்ரா சூப்பர் ஜம்ப்க்கு ஜம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹைட்டாக போவீங்க. அப்புறம் நீங்கள் எவ்வளோ ஹைட்லேருந்து குதிக்கிறீங்கன்னா அது நீங்கள் அப்படியே தரையை தொட்டிங்கன்னா தரையே கிராக்கெல்லாம் ஆகும், கல்லெல்லாம் பறக்கும். பாருங்கள், தெரியுது இல்லைங்க? ஸோ அடுத்தது நம்ம இப்போ அல்ட்ரா சூப்பர் ஜம்ப்க்கு இப்போ ஜம்ப் பண்ணணுன்னா எப்படின்னு ஒரு சிலவங்க தெரியாது. ஜம்ப் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் ஸ்பீடு இருக்குல்ல, அது 2 டைம் கொடுத்தீங்கன்னா ஜம்ப் ஆகும். ஸோ வாங்க நம்ம அடுத்தது போகலாம். அடுத்தது RGS டூலில் இருக்குது. RGS டூலில் போயிட்டு PM11 அப்படின்னு கொடுங்க. PM11 கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் கேம் விட்டு வெளியே போயிட்டு வாங்க. வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பர் மேனாக ஸ்பான் ஆயிடுவீங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு சூப்பர் மேனு. ஸோ இதுதான் PM11க்கான இது RGS டூலில். ஸோ இப்போ நான் பறக்க முடியும், ஆனால் நடக்க முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் பறக்கிறேன். ஸ்பீடாகவும் பறக்கலாம், ஸ்லோவாகவும் பறக்கலாம். ஆனால் நீங்கள் தரையில் நடக்க முடியாது. நீங்கள் ஸ்பீடாக ஓடுறதுக்கான ஸ்பீடாக ஓடுறதுக்கான இதை பட்டனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக போவீங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்ணிலேருந்து லேசர் வரும். அண்ட் நீங்கள் வண்டியில் போய் இடிச்சிங்கன்னா வண்டி அப்படியே ஒரு சில டைம் பறக்கும், ஒரு சில டைம் அப்படியே கமுந்து கொஞ்சம் தள்ளி போய் இருக்கும். பாருங்கள், நான் லேசர் வச்சுருக்கேன் இப்போது. சரி, இந்த லேசரை மனுஷங்களை பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, வாங்க அவங்க மேலே லேசர் யூஸ் பண்ணலாம். லேசர் சும்மா தொட்டதுக்கே அவங்க இறந்துட்டாங்க. சரி, இந்த கார் பாருங்கள், லேசர் அதில் பட்டு காட்டுக்குது. சரி, லேசர் இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம் வாங்க. லேசர் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அந்த கார் வெடிச்சிடுச்சு. சரி, இப்போ ப்ளக்இன் ஆப் இருக்கும், அது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். ஸோ இதில் சேலஞ்ச் மூட் வந்தீங்கன்னா புது சிட்டி இருக்கும், அதை செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்துட்டு மறுபடியும் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் கேமுக்கு வாங்க. ப்ளக்இன் ஆப்பை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா அடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். இருங்க, இங்கே இருக்க ஒரு காரு நான் இடித்து காட்டுறேன். பாருங்க, கார் எங்கடா காணோம்? கார் காணாமே போயிடுச்சு, நம்ம இடிக்கு. சரி பரவாயில்ல, விடுங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இது போட்டிருப்போம். இந்த கார் பாருங்கள்,
ரொம்ப இர்ரெகுலராக ஓடுது. இதை வெடிக்க வச்சிடலாம். வெடிச்சாச்சு. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு அந்த புது சிட்டி வேணும்னா நீங்கள் வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து என்னடா இது வரவே இல்லை, இருங்க வாங்க நம்ம வந்து போகலாம். உங்களுக்கு வந்து புது சிட்டி வேணும்னா நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்ஜிஎஸ் டூலில் போய் இன்டர்நெட்டுக்கு போயிட்டு அந்த சர்ச் ஆட்டம் இருக்கும் அதை கொடுங்க. ஸோ பாருங்கள் சர்ச்சு, ஆர்ஜிஎஸில் சர்ச்சு, அதில் போயிட்டு பேஸ்ட் கொடுத்திங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஃபைல் லோடட்னு காட்டணும். என்னடா இது, ஃபைல் லோடட்னு காட்டுது. ஸோ அடுத்தது நீங்கள் வந்து பிளேயிங் பேக் வந்துடுங்க நார்மல் மெனியூக்கு. அதுக்கப்புறம் வந்து சேலஞ்சஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சஸ்க்கு வாங்க. சேலஞ்சஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து அந்த மாடர்ன் சிட்டி இருக்கும். நீங்கள் அந்த மாடர்ன் சிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மாடர்ன் சிட்டியில் இருப்பீங்க. பாருங்கள் சிட்டி V1 இருக்குது அது. ஸோ நான் அதுக்குள்ளே வந்துட்டேன். ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்தது போகலாம். பாருங்கள் நம்ம மாடர்ன் சிட்டி இப்படி தான் இருக்குது. சிட்டி மால் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இது என்னதுடா இது, மியூசிக் ஃபெஸ்ட் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் நிறைய கலர் லைட்டெல்லாம் இருக்குது. இங்கே பேங்க் ஆட்டம் இருக்குது. பேங்க்குக்கு ஆப்போசிட்லேயே மியூசிக் ஃபெஸ்ட் இருக்குது. அப்புறம் அங்கே பாருங்கள் டால்ஃபின் ஏரியம்னு ஒன்று ஏதோ இருக்குது, அக்வாரியம் ஆட்டம். அங்கே அப்படியே டால்ஃபின் பொம்மையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே வாங்க அங்கே வந்து என்னதான் இது, மியூசிக் ஸ்டோர் கைஸ் இது. அப்படியே இந்தாண்ட வந்தால் டூல் ஸ்டோர் இருக்குது. அப்படியே இன்னும் ஸ்பீடாக போகலாம். இந்தாண்ட என்னடா இது, இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்டோர் கைஸ், ஐஸ்கிரீம் ஸ்டோரு. அப்படியே அந்தாண்ட போனால் பர்கர் ஷாப்பு. இந்த மாதிரி பாருங்கள் அப்படியே பொம்மைலாம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு கடைக்கு மேலேயும் ஒவ்வொரு கடையை பொறுத்து. இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனு, ஆனால் மெட்ரோ ஸ்டேஷன் நினைக்கிறேன், மெட்ரோ ஸ்டேஷன் தான் இருந்தது. அடுத்தது பீஸா ஷாப் இருந்தது. ஈஃபில் டவர் ஆட்டம் ஒன்று இருந்தது. அப்புறம் இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஜிம் இருந்தது, ஃபிட்னஸ் கிளப் ஜிம்மு. அப்புறம் இங்கே ஏதோ பேங்க் ஆட்ட பில்டிங்கு. அதுக்கு வந்து நம்ம வீடு அடுத்தது. ஓகே ஸோ வாங்க நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன், இதுதான் நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன். அப்புறம் இதுதான் ஃபயர் ஸ்டேஷன், நம்ம ஊர் ஃபயர் ஸ்டேஷனு. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து போகலாம். நம்ம ஹைட்டாக போய் பார்க்கலாம் நம்ம ஊரை, சிட்டியை. பாருங்கள் சூப்பராக இருக்குது, நிறைய ஹைட்டான பில்டிங்ஸ்லாம் இருக்குது. சரி ஓகே வாங்க நம்ம மெட்ரோ ஸ்டேஷனை பார்ப்போம். இதுதான் நம்ம ஊர் மெட்ரோ ஸ்டேஷன். சரி வாங்க நம்ம ட்ரெயின் கிட்ட போய் பார்ப்போம். ஆனால் என்னடா இது போக முடியல. கீழே இறங்கவே முடியாது. நீங்கள் இந்த சூப்பர் மேனாக இருக்கிறதுல உங்களுக்கு ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது வந்து உங்களால் நீங்கள் கீழே இறங்கி நடக்க முடியாது. வண்டியெல்லாம் நீங்கள் நார்மலாக ஓட்டுவீங்க, ஆனால் உங்களால் கீழே இறங்கி நடக்க முடியாது. அப்புறம் உங்ககிட்ட எந்த வெப்பன்ஸுமே இருக்காது, அந்த லேசர் மட்டும்தான் இருக்கும் உங்ககிட்ட, வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் அட்வான்டேஜ் வந்து நீங்கள் வந்து நார்மலாக போகிறத விட ரொம்ப ஸ்பீடாக போகலாம் நீங்கள் ஸ்பீட் கொடுத்தீங்கன்னா. ஆனால் நீங்கள் வந்து நார்மல் மூடில் இருக்கும்போது உங்களால் போக முடியாது அவ்வளோ ஸ்பீடாக. ஸோ வாங்க நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் சுற்றி பார்க்கலாம். ஓகே ஸோ இதுதான் நம்ம மெட்ரோ. ஓகே வாங்க நம்ம வந்து போகலாம். இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.